ஹலோ மக்களே 324வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்ல உசப் வந்து மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிட்டான். லூஃபி நான் செஞ்சே தப்பு தான், என் மேலதான் தப்பு இருந்துச்சு, என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா லூஃபி அழுதுகிட்டே கையை கொடுக்குறான். டே என் கையை போட்டுடா உசப்னு சொல்றான். பார்த்தா ரெண்டு பேருமே அழுதுகிட்டே இருக்கானுங்க. சடனா பிடிச்சிருக்கான். ரெண்டு பேரும் சுத்திக்கிட்டு வந்து விழுறானுங்க. இங்க சன்னி கப்பல் அட்வென்ச்சருக்கே போகல, அதுக்குள்ள கார்ப்பு வந்து நொறுக்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. மீட்டியார் ஃபிஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்னே தூக்கி அடிக்கிறாரு அவரு. கோபி எல்லாரும் மிரண்டானுங்க. லூஃபி உயிரோட இருப்பாரா என்னன்னு சொல்லிட்டு சொந்த பேரனுக்கே கரணை காட்ட மாட்டேங்காரன்னு சொல்லிட்டு முழிக்கிறானுங்க அவனுங்க. அட்மிரலோ ஒரு பக்கம் படுத்திருக்காரு. கார்ப் ஒண்டியோ துரத்திக்கிட்டு வருது ஒரு பக்கம். முகிவரா நீங்க இருக்காதீங்களா, சீக்கிரம் தப்பிச்சு போங்கடான்னு சொல்லிட்டு ஜாம்பையெல்லாம் கத்திக்கிட்டு இருக்கான். நீங்க தப்பிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. ஆனா கேனன் பால வச்சு அடி அடின்னு அடிக்கிறானுங்க. வெடிச்சு செதறிக்கிட்டு இருக்கு. இங்க ஒரு பக்கம் பார்த்தா ஜோரோவோ என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். டே அவனு என்னடா சேல் பண்றதே லாக் பண்றானுங்க, என்ன யோசிக்கிறானுன்னு சொல்லிட்டு ஒன்னும் புரியலன்னு சொல்லிட்டு முழிக்கிறானுங்க. அட்மிரலோ பாத்துக்கிட்டு இருக்கான் என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு. என்ன கிவ் அப் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கார்ப்பை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் குயிட் பண்ணாலும் என்னோட பேரை இதுல இருந்து குயிட் பண்ண மாட்டான்னு எனக்கு தெரியும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க பிராங்கியோ செட் சேலுக்கு தயார்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் துணியவே மூட வச்சுட்ட, நம்ம இனிமேல் எங்கடா செட் சேல் பண்ண, நம்ம வண்டி இங்கே நிக்க போதுன்னு சொல்றான் ஜோரோ. டேய் நான் சொன்னதை மட்டும் செய்டா, எமல் நம்பிக்கை வை, இந்த ஷிப்பு ஆட்டம் காட்ட போதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பிராங்கி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். ஒன்னு நாமி பாக்குறா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உசப்பு வந்து செதறி கிடந்தான். அதுக்குள்ள என்னடா இவனுக்கு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சானு சொல்லிட்டு முழிக்கிறான் நாமி. சரி இப்ப இவனுக்கு என்னமும் பண்ணிட்டு போறான்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கான். சாஞ்சியோ வேற லெவல்ல நின்னுட்டு இருக்கான். டேய் டைம் இல்லடா, வேலையை முடிக்கடான்னு சொல்லிட்டு பார்த்தா ஒவ்வொரு கேனன் பாலா வருது. எல்லாத்தையும் நம்மளால ஒத்தாளன்னு காலை வச்சு அடிச்சு பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். டேய் நேவி நம்ம கப்பலை துண்டு துண்டு ஆக்கிறதுக்கு முன்னாடி இங்க இருந்து தப்பிக்கணும்டா பிராங்கின்னு சொல்றான் ஜோரோ. சரி நம்ம இங்க இருந்து கிளம்ப போறோம்னு சொல்றீங்க, இந்த ஷிப்புக்கு இது வரைக்கும் நம்ம நேமே வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் பிராங்கி. நேமா? டேய் பேர் வைக்கலாங்க நேரம் கிடையாது சொல்லிட்டு சாஞ்சி கத்திக்கிட்டு இருக்கான். சீக்கிரம் தப்பிங்கடான்னு சொல்றான். ஆனா அடிச்சு வந்துகிட்டே இருக்கு. எல்லா கிளம்புலையும் ரிட்டர்ன்ல அடிச்சு பறக்க கொடுத்துருக்கான் சாஞ்சி. டேய் இது பார்க்க சிங்க மாதிரி இருக்கு அப்படிதானு சொல்லியிருக்கான் சாஞ்சி. டேய் கொஞ்சம் இருடா, எனக்கு ஒரு பேர் ஞாபகத்துக்கு வந்துன்னு சொல்றான் லூஃபி. போலார் பியர் லயன் டைகர்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் இதெல்லாம் ஷிப்புக்கு பேரை வைக்க கூட சொல்லிட்டு தலையில அடிச்சுக்கிட்டே இருக்கான். உசப்போ அடிச்சு பறக்க கொடுத்தான் லூஃபிய. ஆக்டபாஸ் லயன்னு சொல்லிட்டு ஒன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த ஷிப்புல வந்து லயன் மாதிரி பண்ணது கலில கம்பெனிக்காரனுங்க தான், அவனுக்கு தான் இந்த மாதிரிலாம் செஞ்சாங்கன்னு சொல்றான். டேய் இதை பார்க்க சூரியகாந்தி மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலெல்லாம் பேசிக்கிட்டு இருந்திருக்கானுங்க அவனுக்கு. உடனே பழச காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா அவனுக்கு அப்ப பேசினதெல்லாம் யோசிச்சு காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. டேய் இது பார்க்க சூரியகாந்தி மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. சன்ஃபிளவரான்னு சொல்லிட்டு முழிக்கான் பிராங்கி. டேய் நக்கல் பண்ணாதீங்கடா, இதாண்டா ஃபியூச்சர் கிங்கோட ஷிப்பு, இது அப்படி ஒண்ணு சொல்லாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஐஸ்பர்க். இது பார்க்க சூரியன் மாதிரி இருக்குடா, இது 1000 அட்வென்ச்சரை தாண்டி போகும்டா, போவாத இடங்கள்லாம் இருக்காது, பார்க்க சூரியன் மாதிரி இருக்கு, இதுக்கு பெர்ஃபெக்டான பேரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆரம்பிக்காம. எதுக்கு இந்த ஷிப்பை நீங்க இந்த பேரை சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவனே ஒரு பேர் சொல்லி இருந்திருக்கான், 1000 சன்னின்னு சொல்றாங்க. 1000 சன்னியா, இது உண்மையிலே சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு லூஃபி எல்லாருமே என்ஜாய் பண்றாங்க. அவங்க 1000 சன்னி நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். ஜோரோ சாஞ்சி ரோபின்லாம் வேற லெவலா பேசுறாங்க. ஆமா இந்த சூரியன்ல ஆயிரக்கணக்கான இத பயணங்கள் நம்ம பார்க்க தான் போறோம், இதெல்லாம் கரெக்ட் தான் சொல்லிட்டு பேசுறாங்க அவங்க. சரிடா இந்த ஷிப்புக்கு பேர் வச்சாச்சு, 1000 சன்னு சொல்ல ஆரம்பிக்காம. என்னன்னு பார்த்தா லயன் கேங் சாம்பியன் சொல்லிக்கிட்டு ஒரு பக்கம் லூஃபி. லயன் கேங் சாம்பியனா, இது நல்லா தான் இருக்குன்னு சொல்றானுங்க. பார்த்தா தலையே தொங்கிருச்சு. பிராங்கி தரையை பிடிச்சு நோண்ட ஆரம்பிச்சிட்டான். உங்கள்ட்ட எந்த பேரையும் நான் சொல்ல விரும்பலடான்னு சொல்லிட்டு. டேய் உன்ட்ட ஏதோ சீக்ரெட் வெப்பன் இருக்குன்னு சொன்னியடா, சீக்கிரம் இங்க இருந்து தப்பிக்கணும், அதுக்கு முதல்ல வேலையை பாருன்னு சொல்றானுங்க பிராங்கிட்ட. சரி இந்த ஐஸ்லாண்டர் நல்லபடியா பார்க்கணும், கடைசியா ஒரு வாட்டி பாத்துக்கோங்கடா, நம்ம இங்க இருந்து கிளம்ப போறோம்னு சொல்றான் ஒரு பக்கம் பிராங்கி. சடனா கிராண்ட்பான்னு சொல்லிட்டு லூஃபி கத்திக்கிட்டு இருக்கான். என்னடான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு வைஸ் அட்மிரல் கார்ப்பு. கிராண்ட்பா கோபி ஏ இன்னொருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி கத்திக்கிட்டு இருக்கான். உங்களை பார்த்து ரொம்ப நாளா இருந்துச்சு, நான் இங்க இருந்து போயிட்டு வரேன்னு சொல்றான். எங்க போறடா, இன்னும் என்கிட்ட கேனன் பால் இருக்குன்னு சொல்லிட்டு மீட்டியார் ஃபிஷ்னு சொல்லிட்டு தூக்கிக்கிட்டு அடிக்கிறாரு அவரு. ஆனா எல்லாத்தையும் கையாலே பிளாக் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் என்கிட்ட ஒர்க் ஆகாது, நாங்க இங்க இருந்து கிளம்ப போறோம், ஒரு நாள் நான் திரும்பி உங்களை பாக்குறேன்னு சொல்லிட்டு லூஃபி கத்திக்கிட்டு இருக்கான். லூஃபி உண்மையிலே வேற லெவலான்னு சொல்லிட்டு கோபி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். டேய் பொடியா யார்டா வம்புலுக்குன்னு சொல்லிட்டு கார்ப்போ கத்திக்கிட்டு இருக்காரு. ஐஸ் பாப்ஸ் இந்த கப்பலுக்கு நீங்க ஒரு நல்ல பேர் வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி லூஃபி கத்திக்கிட்டு இருக்கான். கல்லிலா மான்சர் கரானி எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி லூஃபி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். இங்க ஒரு பக்கம் பிராங்க் சொல்லிட்டு இருக்கான். சேடா நம்ம போலாமான்னு சொல்லிட்டு இருக்கான். இதாண்டா எமர்ஜென்சி ஆக்சலேட்டர்னு சொல்றான். பார்த்தா ட்ரம் எல்லாம் அங்க வச்சிருக்கான், எல்லாமே பேரலா இருக்கு. இங்க ஒரு பக்கம் திரும்பி கோபிலாம் மிரண்டு நின்னுக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா ஒரு பெரிய பந்து மாதிரி இருக்கு. லூஃபி இன்னைக்கு உன் கதையும் முடிக்கடான்னு சொல்லிட்டு இருக்காரு கார்ப்பு. லூஃபியும் முடிச்சான். அது என்னடா பெரிய பந்து மாதிரி இருக்கு, என்ன பந்துன்னு சொல்லிட்டு உசப்போ செதறிட்டான். சரி நம்ம கதை முடிஞ்சிருச்சுட்டான்னு சொல்லிட்டு. டே என்னை அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களா, உங்க கதையை முடிக்கன்னு சொல்லிட்டு கார்ப்பு பெரிய பாலத்துக்கு வீச போறாரு. டே பிராங்கி நம்ம கதை முடிய போகுதான்னு சொல்லி லூஃபி ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான். பெரிய பால் வந்து உள்ள போகுது அவங்க மேல, அவங்க கதையே முடிய போகுது. ஆனா அதுக்குள்ள கூப்டா பர்ஸ்ட்னு சொல்லிட்டு கத்துறான் பிராங்கி.
என்னன்னு பார்த்தா தரையில இருந்து கப்பல் பறக்க ஆரம்பிச்சிட்டு, என்னடா அந்த கப்பல் பறக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் மிரளுதானுங்க. கோபியோ என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான், நம்ம ஆளு தப்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு. அட்மிரல்னு சொல்லிட்டு அட்மிரலே மிரண்டுட்டாரு, என்னடா பண்றானுங்கன்னு சொல்லிட்டு. நான் நினைச்சதோட நீங்க உண்மையில வித்தக்காரனுங்க தான் சொல்லிட்டு கார்ப் நக்கலா சிரிக்காரு. கப்பலோ வானத்துல பறந்துகிட்டு இருக்கு. இது என்னடா இந்த மாதிரி ஒண்ணு நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு உச பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஸ்கைபியாக்கு போயிலடா பறந்து போனோம், இப்ப என்னடா பறக்கும்னு சொல்லிட்டு முழிக்கிறான். டேய் 1 கிலோமீட்டர் முன்னாடி பறக்க தாண்டா செய்யும், ஏன்னா 3 பேரல்ல உள்ள கோலாவை யூஸ் பண்ணிருக்கேன், அவ்வளகான காத்த வச்சு அடிச்சு பறக்க விட்டுருக்குன்னு சொல்றான். கோயிங் மேரி பறந்தனால தானடா ஷிப் உடஞ்சி, ஆனா இந்த ஷிப் எங்க பறந்தாலும் உடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மேரி மாதிரி ஒரு நம்பிக்கையான ஆள்டா இவன், 1000 சன்னியும் அந்த மாதிரி தான் நான் கிரியேட் பண்ணிருக்கேன், என்ன பிரச்சனை வந்து நானே பிக்ஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். இது உண்மையில் உன்னோட கப்பல் சொல்றான். சடனா பாஞ்சு பறந்து போய்கிட்டே இருக்கு கப்பல். டேய் அவங்க இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வைஸ் அட்மிரல் கார்ப் நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இதான்டா என்னோட பேராண்டின்னு சொல்றாரு அவரு. அதுக்கப்புறம் இந்த ஜெயின்ஸ் தான் கட்டுறாங்க. 2 பேரும் கலில கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. கிங் ஆஃப் ஸ்னைப்பர் வரமாட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெயின்ட் சொல்றான். உன்னை சொல்றான் கவலைப்படாடா, அவன் எல்பா 4க்கு வாரண்ட் இருக்கான், ஒரு நாள் நம்ம அவனை பார்த்தே திருவோம், நம்மளுக்கு தான் 300 வருஷம் வாழ்க்கை இருக்குல்ல, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம், அவனை கண்டிப்பா பார்க்கறான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஜெயின்ஸ். பாலி லூலுலாம் கிளம்பிட்டானுங்க, நம்ம வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போறானுங்க அவனுக்கு. அதுக்கப்புறம் சிம்னே கோம்பே தான் கட்டுறாங்க. அவங்கள சோகமா நின்றுக்கிட்டு இருக்காங்க, அவங்க போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. கொக்கரை பாட்டி சொல்றா வாங்க நம்ம இங்க இருந்து போவோம்னு சொல்லிட்டு. அப்புறம் பிராங்கி ஃபேமிலி ஆளுங்க தான் கட்டுறாங்க. நம்ம பிரதர் எப்படி வீடுலாம் கட்டுறாரு, நம்மளுக்கு ஒழுங்காவே கெட்ட தரன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு எல்லாரும் வெளியவே உட்காந்துருக்கானுங்க. எல்லாருக்கும் வயிறு பசிக்குன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஐஸ்பர்க் அங்க வரான். ஐஸ்பர்க்னு சொல்லிட்டு ஜாம்பாய் கத்துறான். சும்மா எங்களை பார்த்துட்டு போதான் வந்தீங்களான்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இல்லடா உங்கள்ட்ட பேச தான் வந்தேன், இப்படிதான் நடக்கும்னு எனக்கு தெரியும், உங்க எல்லாத்துக்கும் நான் வேலை வச்சிருக்கேன், வந்து வேலையை பாருங்கன்னு சொல்றேன் ஐஸ்பர்க். இனிமேல் நீங்க தான் நியூ ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்துறானுங்க. டே அப்படிலாம் கூப்பிடாதீங்கன்னு சொல்றான் ஐஸ்பர்க். அதுக்கப்புறம் இன்னொரு ஐலண்ட காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா ஸ்மோக்கர் அந்த ஐலண்ட்ல நின்றுட்டு இருக்கான். சார் நம்ம பிடிச்சவங்கள ஒரு பைரட், அவன் வந்து 50 மில்லியன் பெரி பவுண்டில உள்ள பைரட்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் 50 மில்லியன் பெரி பவுண்டி போட்டுருக்கீங்க, இவனோட இவ்வளவு ஈஸியா இருக்கான், இந்த நேவிக்கு அப்படி என்னதான் பண்றாங்க ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு ஸ்மோக்கர் போய்கிட்டே இருக்கான். இதுல ஒரு பக்கம் டஷிக்கு அனல் வகத்துல ஓடி வந்துட்டு இருக்கா. சார் இந்த வாண்டட் போஸ்டர் பாருங்க, இது எல்லாமே முகிவராசுன்னு சொல்றாவா, எனக்கு கொடுக்க சொன்னா வேற யாருக்கு கொடுக்கன்னு சொல்லிட்டு ஸ்மோக்கர் கேக்குறான். உடனே டஷிக்கு வந்து ஸ்மோக்கர்ட்ட கொடுக்குறாத. எல்லாத்தையும் ஒண்ணு பாத்துக்கிட்டு இருக்கான் அவன். நம்ம ஒரு கேப்டன் முகிவராவை நம்மளும் கொஞ்சம் தெளிவா பார்க்க வேண்டியது இருக்கு. என்னிஸ் லாபி விசேஷத்துக்கு அப்புறம் முகிவரா குரூ வந்து இந்த உலகமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவளும் ஆமான்னு சொல்றா. ஆனா என்னோட கர்வத்தோட சொல்றேன், இந்த புது உலகத்துல அவங்க கதையை முடிச்சே தீர்வுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் அவன். அதுக்கப்புறம் ஈஸ்ட் ப்ளூவை தான் காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா ஓனர் ஷெஃபா தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அவர் பேப்பர் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னிஸ் லாபிங்க வந்து கவர்மெண்டோட ஃப்ரண்ட் கேட் மாதிரிடா, அது ஒரு வேர்ல்டு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல உள்ளது, அந்த இடத்தையே சாச்சிருக்கானுன்னா சாதாரண ஆள் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர். இப்போ உலகமே முகிவரா குருவை பத்தி தான்டா பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ வர காட்டுறாரு. வாண்டட் போஸ்டர்ல வந்துட்டோன்னே சாஞ்சியை பார்த்துட்டு எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க. நம்ம சாஞ்சி மாஸ்க் காட்ட ஆரம்பிச்சிட்டான்டா, அவனும் வேற ஒரு பைரட் ஆயிட்டான்னு சொல்லிட்டு. பிளாக் ஃபுட் சாஞ்சினா சாதாரண ஆளு கிடையாதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. என்னன்னு பார்த்தா அவன் போட்டோவை ரெஸ்டாரண்ட்ல முதற்கொண்டு ஒட்டி வச்சிருக்கானுங்க. அதுக்கப்புறம் ஈஸ்ட் ப்ளூல உள்ள ஃபூஷா வில்லேஜ் கட்டுறாங்க. ஃபூஷா வில்லேஜ் வேற யார் வில்லேஜுமே கிடையாது, அது லூஃபியோட டவுன் தான். ஊர் மக்கள் என்ஜாய் பண்றாங்க, பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம லூஃபி தலைமையில 300 மில்லியன் பெரி பவுண்டி வந்துருச்சுடா, அவன் மாஸ்க் காமிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனா மேயர் டென்ஷன் ஆயிட்டாரு. டேய் உங்களுக்கு அசிங்கமா இல்லையாடா, 300 மில்லியன் பெரி பவுண்டி வர போட்டிருக்காங்க, இதுல என்னடா உங்களுக்கு பெருமைன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு மேயர். அதுக்கப்புறம் மாக்கினோ தான் காட்டுறாங்க. மாக்கினோ ஒரு போட்டோ எடுக்கா. லூஃபியோட பெட்ட பாருங்க, பாக்கே அழகா இருக்குன்னு சொல்லிட்டு. பார்த்தா சோப்பரை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காவா. என்னடா எல்லாருமே பெருமையா பேசுறீங்க, இவன் ஒரு கிரிமினல் ஆயிட்டான்னு சொல்லிட்டு மேயரோ கத்திக்கிட்டு இருக்காரு. வேர்ல்டு கவர்மெண்ட்டையே எதிர்த்துட்டு வந்திருக்கான்டா, அது கார்ப் கூட சண்டை வர இழுத்துருக்கான்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. ஃபேமிலி 3 ஜெனரேஷனாவே ஒரு வித்தியாசமா தான் இருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு டாடானுக்கு இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் தெரியும் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு மேயர். அதுக்கப்புறம் எங்க கட்டுறாங்க, சிறப்பு வில்லேஜ் தான் கட்டுறாங்க. அது உசப்போட ஹோம் டவுனு. அங்க என்னன்னு பார்த்தா காயோ தான் கட்டுறாங்க. கிங் ஆஃப் த ஸ்னைப்பர்னு சொல்லிட்டு. இது வேற யாருமே இல்ல, இது நம்ம உசப்பு தான் சொல்லிட்டு அவ என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்மளோட கேப்டனை பாருங்க, மாஸ்க் காமிச்சிட்டு இருக்காரு, வேற லெவல்னு சொல்லிட்டு. 30 மில்லியன் பெரி பவுண்டில வந்து நின்னுக்கிட்டு இருக்காரு. இப்போ எங்கால வேற லெவல்னு சொல்லிட்டு ஆனியன் கேரட்லாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. காயா எஞ்சி போய்கிட்டு இருக்கா. எங்க போற காயான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அவங்க. நான் ஹோம் டவுனுக்கு போறேன், நான் இப்போ வந்து டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன்ல, அதை நான் ஃபுல்லா படிச்சு முடிக்கணும், உசப்புக்கு எது அடிபட்டாலும் அவனை நான் சரி பண்ற அளவுக்கு ஆயிட்டு வந்து நிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா காயா. நம்ம கேப்டன் உண்மையிலே லக்கி, ஆனா காயா தான் அன்லக்கியா இருக்கா, ஏன்னா உசப்பை பார்க்க முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க அவனுக்கு. அதுக்கப்புறம் ஜோரோட ஹோம் டவுனை காமிச்சிட்டு இருக்காங்க. பைரட் கண்டர் ஜோரோ நம்ம ஸ்கூல்ல தான் படிச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவரும் ஆமான்னு சொல்றாரு மாஸ்டர். ஜோரோ எப்பவுமே மாஸ் தான், அவரை மாதிரி நாங்களும் பைரட்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாம் பேசுறாங்க. உண்மையிலே நீங்க வந்து ஜோரோக்கு தான் எடுத்தீங்களான்னு சொல்லிட்டு சென்சேட்டா கேக்குறாங்க. ஜோரோ நினைச்ச ஒரு மேல பாத்துக்கிட்டு இருக்காரு. டே ஜோரோ, நீ உண்மையிலே வேர்ல்டு கிரேட்டஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் ஆகணும்னு சொல்லிட்டு தான் முடிவெடுத்த, அது நடந்தே தீரும் சொல்லிட்டு மாஸ்டர் பாத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நாமியோட வில்லேஜ் காமிச்சிட்டு இருக்காங்க. நொஜிகோ அக்காவை தான் கட்டுறாங்க. உங்களுக்கு இன்னைக்கு நான் வந்து ஆரஞ்சு பழம் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றாவா. என்னன்னு பார்த்தா அங்க உள்ள மேயர் சொல்றாரு, நான் இதெல்லாம் கடலை எங்கூட எனக்கு ஒன்றும் ஃப்ரீயா வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. நீங்க எனக்கும் நாமிக்கு அப்பா மாதிரி, உங்களுக்கு தரமா நாங்க வேற யாருக்கு கொடுக்க போறோம்னு சொல்றாரு நொஜிகோ. இந்த மாதிரி போட்டோவா போடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட்டிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு இந்த பிக்சர் பிடிக்கதானே செய்யும், அது எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இருக்காரு நொஜிகோ. நாமி அதுல சந்தோஷமா இருக்க
இருக்கா பாருங்க, அது வரைக்கும் அது போதும்ல அப்படின்னு சொல்லி நொஜிகோ பேசுறா. அதுக்கப்புறம் சோப்பரோட ஹோம் டவுனை காமிச்சிட்டு இருக்காங்க. டாக்டரின் தான் கட்டுறாங்க. டாக்டரின் இன்னும் வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. டாக்டர் குறைய வந்து டால்டன் கூப்பிட்டுருக்கான். என்ன எதுக்குடா கூப்பிட்டோன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. உடனே இதை நீங்க நல்லபடியா பாருங்கன்னு சொல்றாரு அவரு. உடனே இதை வாங்கி பாக்குறா. அப்படி என்னடான்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தா பவுண்டி போஸ்டர் தான் காமிச்சிக்கிட்டு இருக்காரு அவரு. அந்த பவுண்டி போஸ்டர் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அடே முகிவர ஆளுகளா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு ஒன்னா எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காவா. பார்த்துட்டு சோப்பர் போட்டோவும் அதுல இருக்கு. அவனோட பவுண்டி வந்து கம்மியா இருக்கு. ஆனா இருந்தாலும் நம்ம சோப்பரும் பவுண்டில இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. அவனோட ஃபேஸ பாரு, பாக்கே அழகா இருக்கான் என்னோட சோப்பர் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரின் பேசிக்கிட்டு இருக்கா. இது ஒரு நல்ல நியூஸ்னு சொல்றாவா. அதுக்கப்புறம் சாண்ட் கிங்டத்தை தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. நிக்கோ ரோபின் லூஃபியோட கேங்கோட போட்டோ எல்லாமே போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லா கிங்கும் எல்லாருமே பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இது விவிக்கு மட்டும் தெரிஞ்சுன்னா அவ ரொம்ப வருத்தப்படுவாள்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். உன்னை விவிக்கு இது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு, இது எனக்கு ஆல்ரெடி தெரியும், இதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது சொல்றாவா. என்ன பிரச்சனை கிடையாதா, நீங்க ஷாக் ஆகலன்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க. லூஃபிலாம் இதை வந்து எதிர்பார்த்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கேன். அவங்க கண்டிப்பா ஒரு நாள் கிங் ஆஃப் த பைரட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா விவி. அதுக்கப்புறம் கிராண்ட் லைன்ல பால்டிகோன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவை தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அங்கதான் ரெவல்யூஷன் ஆர்மியோட ஹெட் குவார்டர்ஸே இருக்கு. நார்த் உள்ள ஒரு கிங்டமே சாஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமா சார்னு சொல்லிட்டு எல்லாரும் ரிப்போர்ட் எழுதிக்கிட்டு இருக்கானுங்க. அங்க ஒருத்தர் பேசிட்டு போய்கிட்டே இருக்காரு. அது வேற யாருமே இல்ல, அதான் லூஃபியோட அப்பா மங்கி டி டிராகன். டேய் இது என்னதுடான்னு சொல்லிட்டு அவர் கட்டிக்கிட்டு இருக்காரு. இதுவா, இதான் முகிவரா லூஃபி சார்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவன் தான் சார் அலபாஸ்டர்ல உள்ள குரோக்கோடைலே அடிச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னிஸ் லாபில் நடந்த ஒரு பெரிய விஷயம், அதுக்கு இவன் தான் காரணம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட்டுக்கே ஒரு பகையாளியா வந்து நின்னுக்கிட்டு இருக்கான் சார். இவன் குரூப் மொத்தமும் 667 மில்லியன் பெரி பவுண்டிஸ்ல வந்து நிக்கிறானுன்னு சொல்றாங்க. அது மாதிரி வைஸ் அட்மிரல் கிரார்ப் இருக்கார்ல, அவரோட கிராண்ட் சன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் சார்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அவர் எதுவுமே கேட்க போய்கிட்டு இருக்காரு. இதுல எதுவும் பிரச்சனை இருக்கா சார் அப்படின்னு சொல்லி கேட்கறான். பார்த்தா மங்கி டி டிராகன் தான் லூஃபியோட அப்பான்னு சொல்லிட்டு வேற யாருக்குமே தெரியாது. லூஃபி நீ என்ன பண்ணணுமோ பண்ணுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. ஒவ்வொரு சர்க்கம்ஸ்டன்ஸ்லயும் காலங்கள் மாறிக்கிட்டே இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நீ போகணும்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு நிக்கிறாரு அவரு. வேர்ல்ட்லயே மோஸ்ட் டேஞ்சரஸ் கிரிமினல்னா அது நம்மால தான், மங்கி டி டிராகன் தான் அவரு. நீயும் நானும் மீட் பண்ற நாள் ஒரு நாள் வரும்டா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு அவரு. அதுக்கப்புறம் லூஃபியை தான் காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா எல்லாரும் பார்ட்டி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. உசப் ராபின் வந்துட்டாங்க. பிராங்கி புதுவாள் நம்ம டீம்ல சேர்ந்திருக்கான். நம்ம இதை கொண்டாடணும். புது ஷிப்பும் கிடைச்சிருக்கு. 1000 சன்னி சியர்ஸ் சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மொத்த கப்பலுமே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த டெஸ்டினேஷன் ஃபிஷ்மன் ஐலாண்டுன்னு சொல்லிட்டு கத்ரா லூஃபி. அதோட அடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டனுங்க மறந்துங்க. See you bye.